Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது CBSE Chemistry Sample Question Paper Class 12 Academic Year 25-26 நுடைய solutions பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம section B பார்ட்டினுடைய solutions மட்டும் பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம section C 3 marksம் section E ல 5 marksம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம question number 17 to 21 பார்க்கலாம். So section B அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 5 questions இருக்கும். ஒவ்வொரு questionம் 2 மார்க்குக்கு 17, 18, 19, 20, 21. இதுல 17th question நம்மளுக்கு either or கொடுத்திருப்பாங்க. மீதி எல்லாமே நம்மளுக்கு single question தான். either or கிடையாது. internal choice கிடையாது. இப்போ நம்ம question number 17 போலாம். Attempt either option A or B. A answer the following. அதுல 1 என்ன கொடுத்திருக்காங்க? When 50 ml of phenol and 50 ml of aniline are mixed, predict whether the volume of the solution is equal to, greater than or less than 100 ml. Give reason to support your answer. So இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது phenolum anilinum கொடுத்திருக்காங்க. So phenol plus aniline அப்படின்னா phenol plus aniline அப்படின்னா நம்மளுக்கு it is a non-ideal solution தெரியும். So இதை நம்ம mix பண்றோம் அப்படின்னா it leads to negative deviation. ஏன் இதுல negative deviation வருது? இந்த phenolum anilineக்கும் நடுவுல strong hydrogen bond form ஆகும். So hydrogen bond form ஆகிறதுனால vapor pressure automatically என்ன ஆகுது? Decrease ஆகும். So vapor pressure decrease ஆகுதுன்னா escaping tendency of molecules குறையும். Escaping tendency of molecules decreases. So இதெல்லாம் negative deviationக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்மளுக்கு negative deviation hydrogen bond அப்படின்னா actually பார்த்தோம் அப்படின்னா இங்க 50 ml நம்ம எடுத்துக்கிறோம், இது 50 ml எடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையும் mix பண்ணும்போது நமக்கு 100 ml வரணும். ஆனா இது hydrogen bond இருக்கிறதுனால என்ன ஆகுது? molecules ஒன்னோட ஒன்னு combine ஆகும்பொழுது due to strong hydrogen bondனால வால்யூம் 100 ml விட நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா குறைவா இருக்கும். சோ நம்மளுக்கு ஆன்சர் less than 100 ml. It is due to the formation of strong hydrogen bond between phenol and aniline leading to negative deviation. இதுதான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் ஒன் ரித்தேஷ் suggested adding salt to the box containing ice. He said this would keep the cold drink bottles cold for a longer time. How will Ritesh justify his suggestion? So இங்க adding salt to the ice. So அப்ப ஐஸ்ல நம்ம salt add பண்ணும் பொழுது இந்த இடத்துல என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா freezing point decreases. அப்போ freezing point decrease ஆகும் பொழுது அந்த ஐஸ் மெல்ட் ஆகாம கொஞ்ச நேரம் அப்படியே ஹார்டாவே இருக்கும், ஐஸ் ஃபார்ம்ல இருக்கும். அப்போ இந்த இடத்துல சால்ட்டை நம்ம ஐஸ்ல ஆட் பண்ணும் பொழுது இட் லீட்ஸ் டு டிக்ரீஸ் இன் freezing point அல்லது டிப்ரெஷன் இன் freezing point. எப்படி வேணாலும் எழுதலாம், எது எழுதினாலும் கரெக்ட். டிப்ரெஷன் இன் freezing point. சரியா? ஒன்னு freezing point decreases எழுதலாம் அல்லது depression in freezing point எழுதலாம். அடுத்தது R பார்ட்ல answer the following. இங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? first one, barium chloride on reaction with sodium sulfate in aqueous solution gives white precipitate. So இது நமக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு reaction தான். barium chloride plus sodium sulfate. So aqueous solution ரெண்டுமே. அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல barium sulfate plus
NaCl கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த பேரியம் சல்ஃபேட் வந்து ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகும். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இஃப் த டூ சொல்யூஷன்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை செமி பெர்மியபிள் மெம்பரேன். இப்போ இந்த ரெண்டு சொல்யூஷனையும் நம்ம செமி பெர்மியபிள் மெம்பரேன் வச்சு செப்பரேட் பண்ணோம்னா will there be appearance of white precipitate due to osmosis. ஸோ ஆஸ்மாசிஸ்னால இந்த இடத்துல white precipitate வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆஸ்மாசிஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், it is movement of solvent molecules or particles from lower concentration to higher concentration through semi-permeable membrane. So இதுதான் ஆஸ்மாசிஸ். இப்போ நம்ம BaCl2 சொல்யூஷனையும் Na2SO4 சொல்யூஷனையும் நம்ம செமி பெர்மியபிள் மெம்பரேன் மூலமா செப்பரேட் பண்ணினாலும் அங்க ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் நடக்கும். ஆஸ்மாசிஸ் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய வாட்டர் பார்ட்டிகல்ஸ் மட்டும், சால்வெண்ட் வந்து வாட்டரா நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, ஆக்வஸ் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய வாட்டர் பார்ட்டிகல்ஸ் மட்டும் என்ன ஆகும், செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியா ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு போகும். ஓகேவா? ஸோ அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த இடத்துல நோ precipitate is formed because osmosis involves only the movement of solvent molecules. இதுதான் ஆன்சர். No precipitate, no white precipitate will be formed because osmosis involves only the movement of solvent molecules. அடுத்தது 2. இது வந்து 1க்கு. 2 வந்து why does water stops boiling when sugar is added to a boiling water. So water நோடைய boiling point 100 degrees தெரியும். அப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்க தண்ணியில நம்ம sugar add பண்றோம் அப்படின்னா, பாய்லிங் வாட்டர்ல சுகர் ஆட் பண்ணோம்னா அந்த கொதி வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆயிடும். ஏன் ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னா, நம்ம சுகர் அப்படின்றது இட் இஸ் அ நான் volatile substance. So non-volatile solute. இந்த non-volatile solute ஒரு சால்வெண்ட்ல நம்ம ஆட் பண்ணின உடனே, ஒரு பாய்லிங் சால்வெண்ட்ல ஆட் பண்ண உடனே வேப்பர் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், குறைஞ்சிடும். ஸோ வேப்பர் ப்ரெஷர் குறைஞ்ச உடனே சொல்யூஷனுடைய பாய்லிங் பாயிண்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த சொல்யூஷன், அந்த சுகர் சொல்யூஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பாயில் ஆகும். அப்ப இந்த இடத்துல why does water stops boiling when sugar is added to boiling water அப்படின்னா இங்க நீங்க என்ன எழுதணும், because boiling point of sugar increases due to the addition of non-volatile solute sugar னு எழுதணும். சரியா? இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 17 முடிஞ்சிருச்சு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 18க்கு வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 18 வந்து consider the graph for the reaction. நம்மளுக்கு ஒரு graph கொடுத்திருக்காங்க. H2 plus I2 reaction gives 2HI reactionக்கான graph. So potential energy, reaction coordinate, இந்த பக்கம் reactants, இது activated complex product கொடுத்திருக்காங்க. So first அதுல calculate enthalpy of reaction and activation energy for the backward reaction. ஸோ நம்மளுக்கு வந்து enthalpy of reactionும் activation energy EAவும் calculate பண்ண சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த கிராஃப்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ரிவர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி போகும். சரியா? 2HI வந்து நம்மளுக்கு H2 plus I2 கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 110ல இருக்கு, ப்ராடக்ட் வந்து 100ல இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல இதனுடைய டிஃபரன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். அப்போ என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் எவ்வளோ வேல்யூ இருக்கு இந்த இடத்துல, 110 minus 100 which is equal to 10 யூனிட் வந்து கிலோ ஜூல் பர் மோல். சரி, அடுத்தது ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்றது இங்க ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்ப இதுக்கு நேரா இருக்கிறது தான் இந்த எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸுக்கான எனர்ஜி. அப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது
நம்மளுக்கு இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்ல ரியாக்டன்ஸ் வந்து அப்ப இதுதான் பேக்வர்ட் ரியாக்ஷன்னா ரியாக்டன்ஸ் இது இந்த இடம் வந்து 100 இந்த இடம் வந்து 140 அப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்றது இதுக்குமான டிஃபரன்ஸ் இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஆக்டிவேஷன் எனர்ஜி இப்ப இன்கேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டிஃபரன்ஸை வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எடுக்கணும் ஏன்னா அப்போ இது ரியாக்டன்ட் இப்போ எது ரியாக்டன்ட்னா ஹெச்ஐ ரியாக்டன்ட் அதனால ஆக்டிவேஷன் எனர்ஜி இந்த ரியாக்டன் சைட்ல இருந்து அதனுடைய ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் சைடுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்போ இந்த இடத்துல எழுதும் போது ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இது எவ்வளோ 140 ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் 140 ரியாக்டன்ஸுக்கு வந்து 100 ஸ்டார்டிங் அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 40 கிலோஜூல் பர் மோல் சரியா அடுத்தது so 18ல 1 முடிஞ்சிருச்சு அடுத்தது how will the catalyst affect the rate of this reaction explain so இப்போ இத நம்ம catalyst போடும் பொழுது இந்த ரியாக்ஷனோட ரேட் என்ன ஆகும் so நம்ம ஒரு catalyst ஆட் பண்றோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த catalyst என்ன பண்ணி கொடுக்கும் இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைச்சு கொடுக்கும் so அப்போ ரியாக்ஷனோட ரேட் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்போ catalyst ஆட் பண்ணும்போது on adding catalyst rate of the reaction is increased ஓகேவா அடுத்தது இதுல பார்த்தோம்னா ஃபார் விஷுவலி சேலஞ்சு லேர்னர்ஸ்க்கு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஃபைன் ஆக்டிவேஷன் எனர்ஜி வாட் வில் ஹேப்பன் டு ஆக்டிவேஷன் எனர்ஜி இஃப் வி இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்றது மினிமம் எனர்ஜி ரிக்வயர்டு ஃபார் த ரியாக்டன்ட் மாலிக்யூல் டு ஃபார்ம் தி ஆக்டிவேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னா என்ன ஆக்டிவேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு தேவையான மினிமம் எனர்ஜி ஸோ மினிமம் எனர்ஜி required by the reacting molecules to form the activated complex. So in the activated complex தான் வந்து intermediate complex. So இந்த activated complex form பண்றதுக்கு தேவையான எனர்ஜியை நம்ம என்னன்னு சொல்றோம் மினிமம் எனர்ஜியை ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம் இப்போ what will happen to activation energy if we increase the temperature so temperature increase பண்ணும்போது activation energy என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க activation energy will have no effect on அல்லது temperature will have no effect on the activation energy so no effect on activation energy on increasing the temperature எப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையும் மற்றபடி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி எந்த இடத்துலயும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது அப்படியே தான் இருக்கும் அடுத்தது 2 பார்த்தோம் அப்படின்னா how will the catalyst affect the rate of an endothermic reaction so endothermic reactionல catalyst என்ன பண்ணும் catalyst போட்டுட்டோம் அப்படின்னாவே it will increase the rate of a reaction catalyst will increase the rate of a reaction endothermic reaction by decreasing the activation energy ஓகேவா சோ அப்போ question number 18ல வந்து நம்மளுக்கு வந்து நார்மல் சில்ட்ரனுக்கும் கொடுத்துருக்காங்க விஷுவலி சேலஞ்சு லேர்னர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அடுத்தது question number 19க்கு வரும் 19 வந்து carry out the following conversions 2 கொடுத்துருக்காங்க ஒரு மார்க்குக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து
நைட்ரோபென்சீன் டு 4 புரோமோ பென்சானமின் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நைட்ரோபென்சீன் அப்படின்னா பென்சீன் ரிங்கு NO2 இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க 4 புரோமோ பென்சானமின். அப்போ பென்சீன் ரிங்கு இதுல NH2 அதுதான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். அப்போ அதுக்கு ஃபோர்த் பொசிஷன்ல அதுல இருந்து ஃபோர்த் பொசிஷன்ல பேரா பொசிஷன்ல Br இருக்கும். அப்போ இங்க நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நைட்ரோ குரூப்பை வந்து அமீனா மாத்திட்டு அதுக்கப்புறம் அதுல நம்ம புரோமினேஷன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ரியாக்ஷன் எழுதுவோம். ஸோ இங்க நைட்ரோபென்சின், ஸோ நைட்ரோ குரூப்பை வந்து நம்ம NH2 குரூப்பா மாத்தணும்னா நம்ம ரிடக்ஷன் பண்ணணும். அப்போ நம்ம வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் எழுதுறேன், நீங்க அதுல ஏதாவது ஒண்ணு வந்து எழுதிக்கலாம். ஸோ டின் பிளஸ் HCl யூஸ் பண்ணலாம், அல்லது அயன் பிளஸ் HCl யூஸ் பண்ணலாம், அல்லது ஹைட்ரஜன் இன் நிக்கல் or hydrogen in platinum or hydrogen in palladium plus ethanol. ஸோ இந்த மூணுமே வந்து நைட்ரோ காம்பவுண்ட வந்து நம்ம NH2 அமீனா மாத்துறதுக்கு இது மூணு காம்பினேஷன் மெட்டின் பிளஸ் HCl Fe plus HCl அல்லது ஹைட்ரஜன் நிக்கல் ஹைட்ரஜன் பிளாட்டினம் ஆர் ஹைட்ரஜன் பலாடியம் இந்த காம்பினேஷன்ல ஆல்கஹால் போட்டா நம்மளுக்கு அமீன் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் வருது, NO2 வந்து NH2 மாறிடும், அனலின் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த அனலின்ல நம்ம புரோமினேஷன் செய்யறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து புக்ல பார்த்தோம்னா 2 விதமான புரோமினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு Br2 இன் வாட்டர், புரோமின் இன் வாட்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ புரோமின் இன் வாட்டர் போட்டோம்னா இந்த NH2 குரூப் வந்து இட் இஸ் அன் ஹைலி ஆக்டிவேட்டிங் குரூப். அதனால இது என்ன பண்ணும், புரோமினேஷனை ஆர்த்தோ பேரா பொசிஷனுக்கு கொடுக்கும். அதனால நம்மளுக்கு ஆர்த்தோ பேரா சப்ஸ்டிடியூட்டட் அமீன் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரே காம்பவுண்ட்ல 2 ஆர்த்தோ பொசிஷனும் ஒரு பேரா பொசிஷன்ல Br சப்ஸ்டிடியூட் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். NH2 இங்க ஒரு Br, இதுல ஒரு Br, இதுல ஒரு Br கிடைக்கும். நமக்கு ஒரே ஒரு பொசிஷன்ல மட்டும்தான் Br வேணும், பேரா பொசிஷன் தான் மேஜர் ப்ராடக்ட் எப்பவுமே. ஸோ பேரா பொசிஷனுக்கு நம்மளுக்கு புரோமின் சப்ஸ்டிடியூட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த NH2 குரூப்பை நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படி ப்ரொடெக்ட் பண்ணும்போது இது என்ன பண்ணாது, ஆக்டிவேட் பண்ணாது. உள்ள வரக்கூடிய நம்மளுக்கு அந்த புரோமின் உள்ள வருது இல்ல, Br உள்ள வர்றத வந்து ஆர்த்தோ பேரான்னு எல்லா பொசிஷனுக்கு அனுப்பாம ஒரே ஒரு பொசிஷனுக்கு மட்டும் நம்மளுக்கு அனுப்பும். ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் பார்த்தோம்னா ஒரே ஒரு பொசிஷன்ல மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும், புரோமினேஷன் செய்யறதுக்கு முன்னாடி இந்த NH2 நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம இதுல அசிட்டிக் அன்ஹைட்ரைடு போடும். ஸோ CH3CO twice O in presence of base pyridine. அப்போ இந்த NH2 குரூப் வந்து நம்மளுக்கு NHCOCH3 மாறும். அப்புறம் இதுல நம்ம புரோமினேஷன் செய்யணும். ஸோ புரோமின் இன் அசிட்டிக் ஆசிட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், CH3. இந்த இடத்துல Br சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. இப்ப நம்மளுக்கு தேவையான ஒரே ஒரு Br சப்ஸ்டிடியூட் ஆயாச்சு. அப்ப இதை மறுபடியும் நம்ம என்ன பண்ண, அன்ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இதை நம்ம ஆசிட் அல்லது பேஸ் கூட ட்ரீட் பண்ணும். அப்படி பண்ணும் பொழுது மறுபடியும் இந்த ப்ரொடெக்ட் ஆன பார்ட் நம்மளுக்கு அன்ப்ரொடெக்ட் ஆகி இந்த இடத்துல NH2 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்றது நைட்ரோபென்சீன்ல ஸ்டார்ட் பண்றோம். நைட்ரோபென்சீனை அனலினா ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்றோம். அதுல புரோமினேஷன் செய்யும் பொழுது நம்மளுக்கு 4 புரோமோ பென்சானமின் கிடைக்குது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஒன் போறோம். குளோரோஃபினைல் மீத்தேன் டு 2 ஃபினைல் ஈத்தனமின் நம்ம வேணும்.
சோ இத நான் கொஞ்சம் மேல இங்க எழுதுறேன். இந்த இடத்துல எழுதுறேன். சோ குளோரோஃபினைல் மீத்தேன். குளோரோஃபினைல் மீத்தேனுக்கான ஃபார்முலா நம்ம எழுதிக்குவோம். இப்போ மீத்தேன் பார்த்தோம்னா CH4. இப்போ இதுல தான் இந்த மீத்தேன்ல ஃபினைலும் சிஎலும் அட்டாச் ஆயிருக்கு. அப்படின்னா இதுல இந்த இடத்துல 4 ஹைட்ரஜன்ல 2 ஹைட்ரஜன் அப்படியே இருக்கு. ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா சிஎலும் இன்னொரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஃபினைலும் அட்டாச் ஆகுது. அப்ப C6H5CH2Cl குளோரோஃபினைல் மீத்தேன். இத நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம்? 2-phenyl ஈத்தனமீனா மாத்துறோம். அப்ப ஈத்தனமீன் அப்படின்னா CH3CH2NH2 இதான் ஈத்தனமீன். இதுல செகண்ட் பார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் கார்பன்ல வந்து நம்மளுக்கு ஃபினைல் அட்டாச் இருக்கு. ஸோ N வந்து ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்றதுனால இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். அப்ப இந்த செகண்ட் கார்பன்ல நம்ம என்ன அட்டாச் பண்ண போறோம்? C6H5 அட்டாச் பண்ண போறோம். அப்ப அட்டாச் பண்ணணும்னா இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஒரு கார்பன் ஒரு ஹைட்ரஜனை எடுத்தோம்னா நம்மளுக்கு CH2. அப்ப C6H5 CH2 CH2 NH2 இதுதான் வந்து 2-phenyl எத்தனமீன் ஃபார்முலா. இப்போ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணோம். சோ இது வந்து ஒரு ஹாலோ அரின் பார்ட், ஹாலோ அரின் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அமீனா கன்வெர்ட் பண்ண போறோம். சோ நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதுல ஃபினைல விட்டுட்டு இங்க பார்த்தோம்னா ஒரு கார்பன் இருக்கு. ஆனா ப்ராடக்ட்ல பார்த்தோம்னா இன்னும் ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா ஆகி நம்மளுக்கு 2 கார்பன் கவுண்ட் வந்திருக்கு. அப்ப நம்ம ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட் வரும்போது ஒரு கார்பன் கவுண்டை ஏத்தணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ணணும். So first C6H5CH2Cl. So இதுல நம்ம என்ன பண்ணுவோம்? KCN ஆட் பண்றோம் அப்படின்னா இதுல இருக்க Clம் இதுல இருக்க Kவும் KCl போயிடும். அப்போ இந்த Cn வந்து இதுல அட்டாச் ஆகும்போது C6H5CH2Cn ஒரு நைட்ரைல் பார்ட் வருது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார்பன் கவுண்ட் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? இன்க்ரீஸ் ஆயிட்டு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ரெடியூஸ் பண்ணலாம். ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த CN பார்ட் நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? CH2NH2வா கன்வெர்ட் ஆகும். அப்ப ரிடக்ஷன் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம்? சோ ஒரு ரீஏஜென்ட்னு இல்ல 2-3 இருக்கு. உங்களுக்கு எது ஈஸியா இருக்குதோ அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் இது யூஸ் பண்ணலாம். அல்லது சோடியம் அமால்கம் பிளஸ் எத்தனால் யூஸ் பண்ணலாம். அல்லது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு காம்பினேஷன் நீங்க யூஸ் பண்ணுனீங்கன்னா நம்மளுக்கு CN அப்படின்றது CH2NH2வா கன்வெர்ட் ஆகும். C6H5CH2CH2NH2 நம்மளுக்கு கிடைக்கும். சோ 2-phenyl எத்தனமீன் நம்மளுக்கு ப்ராடக்டா ஃபார்ம் ஆகும். சரியா? சோ 19th 1-2 ரெண்டுமே. சோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஸ்டெப்ல நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகல, 2 ஸ்டெப் வருது. இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 3 ஸ்டெப் கிட்ட வருது. 3 நம்ம நடுல ப்ராடக்ட்ஸ் எழுதி ஃபைனல் ப்ராடக்ட் கொடுக்குறோம். அடுத்தது क्वेश्चन நம்பர் 20க்கு வரும். 20 வந்து கோஆர்டினேஷன்ல ஐபேக் பேர் கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபார்முலா எழுத போறோம். சோ क्वेश्चन நம்பர் 20 ரைட் த ஃபார்முலா ஆஃப் த ஃபாலோயிங் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். சோ 1 என்ன கொடுத்திருக்காங்க? டை ஆக்வா சில்வர் 1 டை குளோரிடோ அர்ஜென்டேட் 2. அப்படின்னா இது வந்து ஒரு கோஆர்டினேஷன். அந்த நம்மளுக்கு டபுள் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இல்லையா அது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சில்வர் கொடுத்திருக்காங்க. சோ Ag ஆக்வா அப்படின்னா H2O டை ஆக்வா கொடுத்திருக்காங்க 2. சோ ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தோம்னா டை குளோரிடோ அர்ஜென்டேட். அப்ப இது வந்து நெகட்டிவ் பார்ட். Ag அர்ஜென்டேட்னா சில்வர் தான் Ag. அப்புறம் குளோரிடோ கொடுத்திருக்காங்க Cl. எத்தனை குளோரிடோ கொடுத்திருக்காங்க? 2 கொடுத்திருக்காங்க. சோ அப்படின்னா இந்த இடத்துல Cl2. இது ஃபர்ஸ்டுக்கான ஆன்சர். டை ஆக்வா சில்வர் 1 டை குளோரிடோ அர்ஜென்டேட் 1 AgH2O twice AgCl2. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டை ஹைட்ராக்சிடோ பிஸ்
ட்ரைஃபினைல் பாஸ்பின் நிக்கல் 2. ஸோ ஹைட்ராக்சிடோ அப்படின்னா OH எத்தனை கொடுத்துருக்காங்க, டை கொடுத்துருக்காங்க, அப்போ OH ட்வைஸ். அடுத்தது ட்ரைஃபினைல் பாஸ்பின் அப்படின்னா PPH3, இதுதான் ட்ரைஃபினைல் பாஸ்பின் சொல்லுவோம். பிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, பிஸ்னா இதுவும் 2. அப்புறம் நிக்கல் நமக்கு தெரியும், எண்ணெய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எழுதுவோம். எழுதும்போது ஃபர்ஸ்ட் எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து OH 2 டைம்ஸ், அதுக்கப்புறம் PPH3 ட்ரைஃபினைல் பாஸ்பின் 2 டைம்ஸ். இப்போ இந்த இடத்துல நிக்கலுக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கணும், இல்லைன்னா இந்த இடத்துல ஏதாவது நம்மளுக்கு சார்ஜ் வருதா இல்லையான்றதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். இது வந்து நம்மளுக்கு 2ன்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து -1 அப்படின்னா இந்த இடத்துல -1 × 2 இருக்கு. அப்போ இதுக்கு என்ன வரும், -2ன்னு வரும். இது 0, அப்போ சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து நிக்கலுக்கு வந்து நம்மளுக்கு தெரியலன்னு எடுத்துக்குவோம். ஸோ x -2 இஸ் ஈக்குவல் டு, இங்க நியூட்ரல் போட்டோம்னா 0. ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இந்த சைடு வந்ததுன்னா +2ன்னு வரும். ஓகேவா? ஸோ நிக்கலுக்கு அவங்க கொடுத்துருக்க மாதிரி +2 சார்ஜ். அடுத்தது ஸோ இங்க 1 2 முடிஞ்சிச்சு. அப்ப NI OH ட்வைஸ், PPH3 2 டைம்ஸ். அடுத்தது 21 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the mechanism of formation of alcohols from alkene is given below. ஸோ அவங்க நம்மளுக்கு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. அல்கீன்ல இருந்து ஆல்கஹால் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. ரெக்டிஃபை த எரர்ஸ் இன் த மெக்கானிசம் அண்ட் ரீரைட் த கரெக்டட் ஸ்டெப்ஸ். ஸோ அப்போ இவங்க கொடுத்துருக்க 3 ஸ்டெப்ல எரர் இருக்கு, அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம திருப்பி கரெக்ட் பண்ணி எழுத சொல்றாங்க. ஸோ ஸ்டெப் 1 பார்ப்போம். ஸ்டெப் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல அல்கீன் கொடுத்துருக்காங்க, பிளஸ் புரோட்டோனேட்டட் வாட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலா பாண்ட் எங்க இருந்து எங்க வரணும், இந்த இடத்துல இருந்து இது என்ன பண்ணணும், ஒரு H+ எடுக்கும் பொழுது இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனும் நடுவுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எதுக்கு ஷிஃப்ட் ஆகணும், ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகணும். ஸோ அப்ப இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆரோவை மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப இது தப்பு. அப்போ கரெக்ட் வந்து இப்ப நம்ம போட்டிருக்க ஆரோ கரெக்ட். அதுக்கப்புறம் இங்க C, இந்த இடத்துல H ஆட் ஆயிடுது, இங்க சிக்கு வந்து இந்த இடத்துல பிளஸ் சார்ஜ் வரும், இந்த இடத்துல 2 பாண்டு பிளஸ் H2O, ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இது கரெக்டான ஸ்டெப். அடுத்தது ஸ்டெப் 2க்கு வரும். ஸ்டெப் 2ல இங்க ஃபார்ம் ஆன, அப்போ CH, இந்த இடத்துல C பிளஸ் பாண்டு, இது மறுபடியும் எது கூட ரியாக்ட் பண்ணும், H2O கூட ரியாக்ட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எங்க போகும் அப்படின்னா இந்த கார்பனுக்கு போகும். அப்ப ஆரோ இங்க இருந்து இங்க வரணும், இது கரெக்டான ஆரோ. அப்ப ப்ராடக்ட் என்ன எழுதுவோம் நம்ம, இந்த இடத்துல இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல H, இங்க C, இதுல ஏற்கனவே 2 பாண்ட் இப்படி போட்டிருக்கோம். இப்போ இதுல ஆக்சிஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இதுல 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப ஆக்சிஜனுக்கு பிளஸ் சார்ஜ் வந்துடும். ஸோ அப்போ இந்த ஸ்டெப் வந்து கரெக்டான ஸ்டெப். அடுத்தது ஸ்டெப் 3க்கு வரும். ஸ்டெப் 3ல இது கண்டினியூ ஆக போகுது. CH, இந்த பக்கம் C பாண்டு, இதுல O பிளஸ் HH, இது மறுபடியும் ஒரு வாட்டர் மாலிக்யூலோட ரியாக்ட் பண்ணும். சரியா? அப்போ என்ன ஆகும், வாட்டர் மாலிக்யூலோட ரியாக்ட் பண்ணும் பொழுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எதை போய் எடுக்கும் அப்படின்னா இந்த புரோட்டானை எடுக்கும். H+ எடுக்கும் பொழுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எதுக்கு போகும், ஆக்சிஜனுக்கு போகும். அப்போ இங்க இருந்து இந்த ஆரோ கரெக்ட், ஆனா இந்த ஆரோ எங்க இருந்து வரணும், இங்க இருந்து இங்க வரணும். ஸோ இந்த ஆரோ வந்து தப்பு. அப்ப அதை கரெக்ட் பண்ணி நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இப்போ ப்ராடக்ட் எழுதுவோம். C, இங்க H,
இந்த இடத்துல 2 பாண்டு, இந்த இடத்துல OH, ஆக்சிஜன்ல 2 lone pair of electrons plus H3O plus. சரியா? So அப்போ வந்து தப்பான ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டெப் 1ம் ஸ்டெப் 3யும் நம்ம அதை கரெக்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸ்டெப் 2ல வந்து தப்பு கிடையாது, கரெக்டான ஸ்டெப். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் 21க்கான சொல்யூஷன். இப்போ நம்ம மொத்தம் 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 17, 18, 19, 20, 21. இப்போ இதுல பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல இருந்து, ஸோ அந்த கொஸ்டின்ஸ்னுடைய டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி தான். நம்ம அப்ளிகேஷன் பார்ட்ல படிச்சிருப்போம். நம்ம வந்து கோல்ட் ட்ரிங்க்ஸ்ல வந்து சால்ட் ஆட் பண்ணா என்ன ஆகும், ஒரு ஐஸ்ல வந்து சால்ட் ஆட் பண்ணா என்ன ஆகும், அதுக்கப்புறம் நெகட்டிவ் டிவியேஷனா இருந்தா ரெண்டு காம்பனன்ட்ஸை மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, நெகட்டிவ் டிவியேஷனா இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அப்ளிகேஷன் பார்ட்ல படிச்சது, அவங்க வந்து கொஸ்டினை வேற மாதிரி மாத்தி கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியுமே நமக்கு கிராஃபை பார்த்தோன்னா ஆக்சுவலா ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்க கால்குலேட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, வேல்யூஸ் எதுவுமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல. ஸோ அதனால இந்த பார்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். மற்றபடி கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன ஆகும், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன ஆகுன்றதெல்லாம் எப்பவுமே நம்ம படிக்கிற கொஸ்டின்ஸ் தான். கன்வர்ஷன் நம்ம ஆர்கானிக் பார்ட் ஓரளவுக்கு ரியேஜன்ஸ் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் பத்தி ஒரு ஐடியா இருந்ததுன்னா நம்ம கன்வர்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா எழுதலாம். அதே மாதிரி இந்த ஃபார்முலாவும் டைரக்டா நம்ம வந்து ஐயூபேக் நேமு, அதுக்கப்புறம் ஐயூபேக் ஸ்ட்ரக்சர், ஃபார்முலா எழுதுறது, அதுக்கப்புறம் ஐயூபேக் நேம் எழுதுறது, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா எழுதலாம். இந்த மெக்கானிசம் நம்ம கொஸ்டினாவே படிப்போம். சரி, அதனால அந்த ஆரோ போடுறதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த வேர்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டா இருக்கு. மற்றபடி ஆன்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா வந்து நம்மளால எழுத முடியும். ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா நம்ம எழுதலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் கொஸ்டினோட அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.